அதிகமான இளைஞர் யுவதிகள் இலங்கையிலே கஷ்டப்பட அல்லது இலங்கையிலே சில ரிஸ்க் எடுத்து சில வணிகங்களை ஆரம்பிக்க, தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்க தயங்குகின்றனர். இன்றைய 2026ஆம் ஆண்டில் உலகளாவிய ரீதியில் வேலை சூழல் மாறி இருக்கின்றது. அதாவது ஜாப் மார்க்கெட் என அழைக்கப்படுகின்ற வேலை சூழலானது மாறி இருக்கின்றது. அந்த வேலை சூழலுக்கு ஏற்றாற் போல ஐடி தொடர்பாக, ஏஐ தொடர்பாக, மென்பொருட்கள் தொடர்பாக தங்களுடைய அறிவை விருத்தி செய்து அந்த துறைகள் தொடர்பான கம்பெனிகளை வடக்கு கிழக்கிலே அமைக்கின்ற பட்சத்திலே மிகச்சிறந்த வருமானத்தையும் கூடவே பல்வேறு தொழில்களை புதிதாக உருவாக்கி ஏனைய நபர்களுக்கு நாங்கள் தொழில் வழங்கக்கூடிய நபர்களாக மாற்றமடைய முடியும். இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இவ்வாறான நிறுவனங்கள் உருவாக்கப்படுவது மிக குறைந்த மந்த கதியில காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆங்கில மொழியை சிறந்த வகையிலே, சிறந்த தரத்திலே விருத்தி செய்து ஆங்கில மொழியூடாக இலங்கையிலிருந்தே வெளிநாடுகளுக்கு நாங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. ஆனால் இலங்கையிலே வடக்கு கிழக்கு பகுதிகளிலே ஆங்கில மொழியினுடைய தேர்ச்சி சற்று குறைவானதாகவும், அதிலும் குறிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில், தொடர்பான திறன்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்ற வகையில் இல்லாததாகவும் காணப்படுகின்றது. உண்மையில இலங்கையில தற்பொழுது இருக்கின்ற தமிழ் இளைஞர் யுவதிகள் இந்த ஆங்கில மொழி தொடர்பான, கம்யூனிகேஷன் தொடர்பான திறன்களை வளர்க்கின்ற பட்சத்தில் அவர்கள் சிறந்த தொழில்களை இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் கட்டமைக்க முடியும். இலங்கையிலே ஒரு ஐடி கம்பெனியை உருவாக்கி இலங்கையில் இருந்து சிங்கப்பூருக்கோ அல்லது இதர நாடுகளுக்கோ வழங்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த முடியும். அவ்வாறான கட்டமைப்பை உருவாக்குவதற்காக இவ்வகையான பொறியியலாளர்கள் முன்வர வேண்டும். அவ்வாறு முன்வந்து வடக்கு கிழக்கு பகுதிகளிலே மிகப்பெரிய ஐடி கம்பெனிகளை, மிகப்பெரிய மென்பொருள் தொடர்பான கம்பெனிகளை நாங்கள் உருவாக்குகின்ற பட்சத்தில் பல இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடியதாகவும் அது தொடர்பான அறிவை வழங்கக்கூடியதாகவும் இருக்கும்.